சுப்ரபாத் பச்சோं நம்ம கிளாஸில் வந்துமா இப்போ தமிழ் கிளாஸ்க்குள்ளே நம்ம போக போகிறோம். அதனால் நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறதோ தமிழ்லேயே தான் எல்லாமே நடத்த போகிறேன். நம்ம சேனலில் தமிழ் கிளாஸும் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இதில் நான் எடுக்கிறேன். தமிழ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் எடுக்கிறதில்ல. ஆனால் நம்ம சேனலில் தமிழும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். நம்ம இப்போ தமிழ் கிளாஸ்க்குள்ளே தமிழ் வகுப்பில் போகலாம். தமிழ் வகுப்புக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். சரியா? வணக்கம் குழந்தைகளே. நம்ம இந்த வகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள். முதல்ல நம்ம உயிரெழுத்துக்களை பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள்னால் எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12ம் நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். நம்ம ஒரு எதுக்குமே வந்து உயிர் முக்கியம் வேணும் இல்லையா? உயிர் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம உயிர் இருந்தால் தான் அது உயிர் உள்ள பொருள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மொழி இருக்குன்னா அதுக்கு உயிர்ப்பிக்கிற எழுத்துக்கள் இது தான், இந்த 12 எழுத்துக்களும். சரியா? அந்த உயிர் ஒரு இதில் வந்து ஒரு ஜந்துவில் வந்து உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடம்பு இருக்கணும் இல்லையா? அந்த உடம்பை தான் மெய்யின்னு சொல்லுவோம். அந்த மெய்யெழுத்துக்கள்ங்கிறது 18. அது அடுத்ததாக பார்ப்போம். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 பார்த்துட்டோம். இந்த உயிரெழுத்துக்கள் 12 ஆவிலேருந்து அவ்வு வரைக்கும் இந்த 12 எழுத்துக்களில் 5 எழுத்துக்களை வந்து நம்ம குறில் எழுத்துக்கள்னும், மீதி உள்ள 7 எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள்னும் நம்ம பெரியவங்க பிரிச்சிருக்காங்க. அந்த குறில்னா என்ன, நெடில்னா என்னான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். குறில்னா குறுகிய ஓசை உடையது, நெடில்னா கொஞ்சம் நீண்ட ஓசையை உடையது. இப்போ நம்ம ஆ சொல்லும் போது ஆ அப்படின்னு ஆவை குறுக்கியும் அடுத்த எழுத்த ஆன்னு நீட்டியும் சொல்கிறோம் இல்லையா? இது வந்து குறில், இது நெடில். நான் வந்து வட்டம் போட்டிருக்கிறதெல்லாம் 5 எழுத்தும் ஆரஞ்சு கலரில் வட்டம் போட்டிருக்க 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். நீல கலரில் சதுரம் போட்டிருக்கிறேன் இல்லையா? செவ்வகம் மாதிரி போட்டிருக்கிறேன்ல, கட்டம் போட்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு நெடில் எழுத்துக்கள். ஓகேவா? சரிங்களா? அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள்னு சொல்லப்படுறது. ஆ, இந்த கட்டம் போட்டிருக்கிற மீதி எழுத்துக்கள் இருக்குல்ல, ஆ, இ, உ, ஏ, ஐ சொல்லும் போது நீட்டி தானே சொல்கிறோம், நீண்ட ஓசையில் தானே சொல்கிறோம். அதனால தான் இதை நெடில்னு சொல்கிறாங்க. ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துக்களும் கட்டம் போட்டிருக்க 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் 18. அந்த 18 எழுத்துக்களை 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். ஒன்றுத்துலேயும் 6 எழுத்துக்கள். புரியுதா? இப்போ 6 18 உங்களுக்கு டேலி ஆகுதா? ஓகே, சரியா இருக்கா? இப்போ நம்ம பார்க்கலாம். இதை எப்படி நம்ம சுருக்கமாக சொல்கிறதுனா, கசட தபர ஞங்கண்ண நமண்ண எரழ வழல. கசட தப்பற வல்லினம், ஞங்கண்ண நமண்ண மெல்லினம், எரழ வழல இடையினம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இக்கு அந்த மெய்யெழுத்துக்கள் தானே, இதில் மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்து தானே மெய்யெழுத்துக்கள். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இந்த அழுத்தி சொல்கிற இந்த இதை இந்த புள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி படிக்கிறது? கசட்ட தப்பற. அது வலிமையாக தானே ஒலிக்குது. க, ச, ட, த, ப, ர அப்படி நல்லா வலிமையாக ஒலிக்கிறதுனால தான் அதை வல்லினம்னு சொல்கிறோம்.
அடுத்தது பாருங்கள், மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்கும். இஞ்சு, இங்க, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இப்படி சொல்கிறோம் இல்லையா? இந்த 6 எழுத்துக்களை வந்து மெல்லினம், மென்மையான ஓசை இருக்கிறதுனால இதை மெல்லினம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புள்ளியை நீக்கிட்டு நம்ம இப்படி படித்தோம்னாக்கா, உயிர்மை எழுத்தாக படித்தோம்னாக்கா, ஞங்கனா நமனா, ஞங்கனா நமனா, ஞங்கனா நமனா அப்படி தான் மூக்கால் பேசுகிற மாதிரி தான் அந்த ஒலி, அந்த ஓசை அப்படி தான் வரும். அதனால் அது மெல்லினம், நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம இடையினம் பார்க்கணும். ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. மறுபடியும் படிக்கிறேன். ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. இந்த 6 எழுத்துக்களையும் இடையினம்னு சொல்கிறோம். இந்த புள்ளியை நீக்கி உயிர்மையாக படித்தோம்னா எரள வழல. இப்போ கசட்ட தப்பறங்கிற மாதிரி அழுத்தமாகவும் இல்லை, ஞங்கண்ணா நம்மண்ணன்னு சொல்கிற மாதிரி மெல்லிய ஓசையிலையும் இல்லை. எரள வழல அப்படின்னு இது இடைப்பட்ட ஓசையில் இருக்கிறதுனால இதை இடையினம்னு நம்மளுக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. நம்ம அதை கடைப்பிடிச்சு நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? நன்றி.